நம்ம ஆன்மீக பூமி எந்த அளவுக்கு நாம் செழிப்பாக வளரணும்னு நினைக்கிறோமோ அதே அளவு திருஷ்டியும் இருக்கும் அப்படிங்கிறத நாம் வெளியே சொல்லன்னா கூட மனதுள்ள இந்த ரெண்டு விஷயங்களுமே பின்னி பிணைஞ்சது இரவு பகல் போல். ஐஸ்வர்யம் வரணும், அதுவும் ஒரு திருஷ்டிப்படாமல் ஒரு இப்போ நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்துக்கான ரெண்டு பரிகாரங்கள் ரெண்டுமே சிவன் பார்வதின்னு சொல்லக்கூடிய அமாவாசை நாளில் ஒன்று செய்யக்கூடியதும் பௌர்ணமி நாளில் ஒன்று செய்யக்கூடிய இந்த அருமையான வழிபாடு ப்ளஸ் பரிகாரம். அமாவாசை நாளில் வெண்கடுகு தூபம் திருஷ்டியை விளக்கிறதுக்கு, பௌர்ணமி நாளில் ஏலக்காய் மூட்டை. இந்த ரெண்டு பரிகாரங்களையும் அமாவாசை பௌர்ணமி நாளில் செய்து வாங்க. கடமையை செய்யுங்க. மன நிறைவும் திருஷ்டி விலகும். வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தால் மனம் நிறையும். ஓம் நம சிவாய. அமாவாசை அன்னைக்கு சூரியன் மறைஞ்ச பிறகு 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்க எப்படியான ஒரு தூபக்காலும் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு கப் சாம்பிராணி நம்ம வச்சுக்கலாம். அதை ஒரு நெருப்பு வர்றதுக்காக ஒரு சூடத்தை வைக்கும்போது, கற்பூரத்தை வைக்கும்போது அது சுற்றி வர நல்ல கனல் கிடைக்கும். இதை நாம் சுவாமி ரூமை மூடிடணும். சுவாமிக்கு கிடையாது. வெண்கடுகு நம்மளோட திருஷ்டியை விளக்க 1 மாதத்துக்கான அத்தனை திருஷ்டிகளும் இந்த ஒரு தூபத்தினால சரியாயிருங்கிற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வேணும். வெண்கடுகு நான் இது போல் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இமயமலையை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக பொருள். இந்த வெண்கடுகை நம்ம இப்படி வச்சுக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமே வரும். ஏன்னா ஒரு 3 பிஞ்சு தான் நம்ம போட போகிறோம். உங்கள் வீடுகளுக்கு தகுந்தது போல். எங்களோட வீடு ரொம்ப சின்னது. அதுபோல் உங்களுக்கு என்ன எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் 4-5 பிஞ்சுக்கு மேலே செலவாகாது. இப்போ நல்லா அது கனல் வரட்டும். ஒரு பேப்பர் மாதிரி கெட்டி பேப்பர் எடுத்து நல்லா அப்படி விசிறி விட்டிங்கன்னா நல்ல கனல் உங்களுக்கு பொங்கி வரும். என்னென்ன திருஷ்டி உங்களுக்கு இருக்குது, உங்கள் குழந்தைகள் படிக்கலைன்னோ, வருமானம் வந்தால் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர், நீங்களாம் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிறது இல்லை, உண்மையும் கூட உங்களை யாரும் பார்த்தவங்க தான் அப்படி திருஷ்டின்னு நினைக்கிறீங்க. எங்கேருந்தோ கூட உங்கள்கிட்ட அந்த டெலிபதி போல் அந்த உங்களை ஏதோ நினைப்பாங்க. வருமானத்தை பற்றி இல்லை ஆரோக்கியத்தை பற்றி ஏதோ ஒன்று நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட குடும்பத்தாரோட அத்தனை கண் திருஷ்டின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு நாள் மட்டும். ஏன்னா சும்மா நீங்கள் மனசை அலக்கழிச்சிக்கிட்டே இருக்க வேணாம். இதுன்னா இதை சுற்றி போடுறேன், அதுனா அதை சுற்றி போடுறேன், வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தேவையில்லை. இந்த ஒன்று மட்டும் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது கண்கூட உங்களால் உணர முடியும். அவ்வளோ நம்பிக்கையோடு போடணும். சுவாமி ரூமை தவிர எல்லா இடங்களும் உங்கள் வீட்டினுடைய எல்லா இடங்கள்லையும் ஜன்னலை நீங்கள் நீக்கி வச்சிடணும். கொல்லை பக்கம் முன்பக்கம் எல்லாமே. ஏன்னா கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியேறணும். இதில் சாம்பிராணி அதெல்லாம் போடுறதில்ல. வெண்கடுகு மட்டும் நம்ம இப்போ போட்டோம். இப்போ நல்லா நம்ம விசிறி கொடுக்கும்போது அது டப்புன்னு ஒரு சவுண்டு கூட வரும், வெடிக்கிற சவுண்டு. இப்போ எல்லா இடத்துலையும் வைக்கணும். அதாவது இந்த இடம்னு இல்லைங்க, இப்போ உங்களோட லெட்டின் பாத்ரூம் கதவை கூட திறந்து வச்சு வெளிப்பக்கம் இருந்து அப்படியே புகையை உள்ளே தள்ளுறது. ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு ஆரோக்கியமே ரொம்ப நமக்கு வரணும். எல்லா இடங்கள்லையும் காமிச்சிட்டு உங்களோட என்ட்ரன்ஸ் நிலகாலோட அந்த இடத்துல அப்படி வச்சுருங்க. இது என்ட்ரன்ஸ் நிலகால். எல்லா இடத்துலையும் நீங்கள் வச்சுட்டிங்க. சோஃபா கடியில் வச்சுட்டிங்க, டைனிங் டேபிள் கிட்ட வச்சுட்டிங்க, கிச்சனில் வச்சுட்டிங்க, வாஷிங் மிஷின் கிட்ட வச்சுட்டிங்க, கொல்லை பக்கம் பால்கனி. உங்களுடைய வீட்டினுடைய உள்புறம் வெளிப்புறமும் உங்களோட அந்த அத்துன்னு சொல்லக்கூடிய, இப்போ நான் கிச்சனுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்கேன். உங்களோட உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாமே காம்பவுண்டு வால் எல்லாமே நீங்கள் காமிச்சிட்டு கடைசியாக கொண்டு வந்து உங்கள் என்ட்ரன்ஸ் நிலகால் கிட்ட நீங்கள் வச்சிடணும். அப்போ எல்லா இடத்துல இருந்தும், அதாவது கட்டில்னா கட்டிலுக்கு அடியில், பீரோன்னா பீரோ பக்கத்தில்,
செல்ஃப் இருந்ததுன்னா செல்ஃபுக்கும் கீழே. இதில் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு துணியெல்லாம் அடுக்கி வச்சுருக்க இடத்துலலாம் கொண்டு போய் அப்படி வைக்கக்கூடாது. புகை எல்லா இடத்துலையும் போகணும், அவ்வளவுதான். பாருங்கள், ஜன்னல் நீக்கி வச்சுக்கணும். அது வழியாக எல்லாமே ஓப்பன் பிளேஸில் எல்லாமே போயிடணும். உங்களால் கண் கூட உணர முடியும். உங்கள் உற்றவங்களுக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4-5 அமாவாசைகள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு நிறைவும் திருப்தியும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இதுனாலும் நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. இந்த அமாவாசை ஒரு நாள் செய்தால் போதும். அடுத்தது பௌர்ணமி. பாருங்கள், இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஜூலை. இந்த பௌர்ணமி கண்கொள்ளா காட்சி. வெளியே வாங்க, எப்பயுமே அந்த மொபைல்லே இருக்காமல் கண்டிப்பாக சந்திரனை பார்க்கும் பொழுது நம்மளோட மனக்குழப்பங்கள், எப்படிப்பட்ட மனக்குழப்பங்களுமே தீரும். அதுலேயும் உங்களுக்கு நல்லா தனியாக பால்கனி இருக்குது. இப்போ நான்லாம் பொது இடத்துல ஒரு காரிடார் எல்லோரும் போயிட்டு வந்துட்டுருக்க இடம். உங்களுக்கு அது போல் தனி பிளேஸாக இருக்குது, இல்லை மொட்டை மாடி இருக்குது, போய் ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணுங்கள். என் வீட்டுக்காரர் வந்து அந்த சந்திரனை வழிபடுறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. உங்களோட குல தெய்வத்தை நீங்கள் இந்த நேரத்தில் நினச்சிக்கிறது. ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வமெல்லாம் வந்து நம்ம நினைக்க நம்மளோட மனதுக்குள்ளே வருவாங்க. கண்டிப்பாக இரவு பொழுது 10 நிமிடம் தியானம் பண்ணிட்டு படுங்க. அடுத்த பௌர்ணமி வரையிலும் உங்களுக்கு வந்து அந்த உடம்பு வந்து சார்ஜ் ஏற்றுறது போல், இப்போ மொபைலில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க இல்லையா, அது போல் 1 மாதத்துக்கான எனர்ஜி உங்களுக்கு உடம்புக்குள்ளே சேவ் ஆகும். பௌர்ணமி நாள்லாம் ஒரு உன்னதமான நாள். அதாவது எனர்ஜியை சேவ் பண்ணிக்கக்கூடிய நாள். பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சொற்களை, கடுஞ்சொற்களை குடும்பத்துக்குள்ளே பிரயோகப்படுத்தக்கூடாது. கடவுள் சிந்தனையோடையே இருக்கணும். இப்போ நம்ம அந்த பரிகாரத்துக்கு போயிடலாம். வழிபாடு. ஒரு வெள்ளை துணி தான் எடுத்துக்கிறோம், காட்டன் துணி. இதை நீங்கள் நினச்சி காய வச்சு கூட வச்சுருக்கலாம். இது சுக்கிரனோட ஆதிக்கம், வருமானத்துக்கானது. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு நல்லா மஞ்சளில் கெட்டியாக இருந்ததுன்னா, பஞ்சபாத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா பூஜை ரூமில், அதிலேருந்து ஒரு 4-5 ட்ராப் போட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது போல் நாம் கலந்துக்கணும். இது நீங்கள் வந்து சதுரமாகவே துணி எடுத்துக்கோங்க, பெருசாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அதாவது ஒரு வேஷ்டி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களேன், மாதம் நம்ம புது துணி தான் வைக்கணும். அதாவது அலசி போட்டு புது துணியை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த அளவுக்கு உங்களுக்கு கர்ச்சீஃப் அளவுக்கு துணி வேணுமா இருக்கும் பாருங்களேன். இதில் நடுவில் ஸ்வஸ்திக் போட்டுக்கிறது. உங்களோட வலது கையில் இருக்க 2வது விரலால் அந்த மஞ்சள் கலவையை எடுத்து நல்லா இப்படி இடது கையில் அப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஸ்வஸ்திக் வந்து நல்லா அழகாக வரும். முதல்ல ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு அப்புறம் 4 பக்கமும் அது போல் நீங்கள் இது பண்ணிக்கிங்க. பெண்கள் நீங்கள் போடும் பொழுது கண்டிப்பாக வளையல் இருக்கணும். வளையலோ இல்லை இப்போ நான் கையில் வந்து இந்த பிரேஸ்லெட் போட்டிருக்கேன் இது போல். ஏன்னா இதை வந்து நீங்கள் பெண்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. பரவாயில்ல, இப்போ பெண்கள் வந்து தூரமாக இருக்கீங்க, ஆண்கள் செய்யலாம். குழந்தைகள் இந்த வழிபாடை பண்ணலாம். இது போல் நீங்கள் இந்த ஸ்வஸ்திக் போடலாம். மெயினாக நீங்கள் இதுக்காக நேரம் ஒதுக்கி பெண்கள் இதை வந்து செய்து வரலாம். இதை நீங்கள் ஒரு 11 மாதங்கள் இந்த ஸ்வஸ்திக் அந்த ஏலக்காய் மூட்டையை கட்டி வரும் பொழுது வருமானம்னா என்னங்க, நீங்கள் வந்து அம்பானி ரேஞ்சுக்கு இல்லை. நம்மளோட கர்மா ஆரம்பத்தில் நவகிரகங்களை அதுதான் நம்ம போட்டிருந்தோம். நம்ம கர்மாப்படி வரக்கூடிய அந்த வருமானம் விரய செலவு இல்லாமல் நமக்கான நன்மை செலவுகளாகவே நமக்கு அமையும். அதான் அந்த சுக்கிர வழிபாடு. மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். சுற்றி நம்ம அந்த மஞ்சளில் போட்டுக்கிறோம். அது குருவனுடைய காரகத்துவம். நடுவில் ஸ்வஸ்திக்கு நடுவில் ஒரு குங்கும போட்டு மட்டும் வச்சுக்கிறோம். இப்போ இதில் நவகிரகத்துக்கு சூரியன், ஒரு ஏலக்காய், சந்திரன், செவ்வாய், கிரகங்கள் புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு,
கேது. இவங்கெல்லாம் தான் நம்மளை ஆளுமை பண்ணுறாங்க 9 கிரகங்களும். இப்போ அது மகாலட்சுமியோட அருள் இவங்களோட அந்த வந்து கெட்ட கர்மாலாம் நமக்கு ரொம்ப ஆட் ஆகாமல் இருக்க இந்த பச்சை கற்பூரம் மகாலட்சுமியோட அருளும் குரு மஞ்சளில் நம்ம போட்டிருக்கோம் ஸ்வஸ்திக் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கிறதுக்கு. பாருங்கள், இது போல் வெள்ளை துணியுமே வந்து சுக்கிரனோட ஆதிக்கம், மஞ்சள் குருவோட ஆதிக்கம். அப்போ நவகிரகங்கள்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த வழிபாடு அப்படின்னு வைங்களேன். இது போல் சுற்றி அதை வந்து ஒரு முடிச்சா போட்டுருங்க. உங்களுக்கு முடிச்சு போட கொஞ்சம் மெலிதான துணியாக இருந்தால் ஈஸியாக முடிச்சு போட்டுடலாம். கொஞ்சம் மொத்தமான துணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட எடுத்துக்கோங்களேன். சும்மா ஒரு முடிச்சு அப்படி போட்டிங்கன்னா போதும். இதுக்கு கட்டக்கூடிய நூலுமே, இந்த மூட்டைக்கு கட்டக்கூடிய நூலுமே வெள்ளையில் தான் இருக்கணும். பூக்கட்டுற நூல் இருக்கு இல்லையா, அதையே எடுத்துக்கலாம். அந்த பூக்கட்டுற நூலில் 2 முடிச்சு போட்டுக்கணும். 3 போடக்கூடாது, 2 போட்டுக்கணும். இப்போ இந்த 2 நம்ம முடிச்சு போட்டதை இதை சுற்றி அது பிரிய ஒரு முடிச்சு தான் போட்டிருக்கோம் துணியில். அது விலகாமல் இருக்க 2 முடிச்சு போட்டுக்கிறோம். இதை உங்களோட என்ட்ரன்ஸ் நிலகால் இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டினுடைய உள்பக்கம், அது அந்த செவுத்தில் மேலே நீங்கள் ஒரு சொந்த வீடாக இருந்தால் ஆணி அடிச்சுக்கலாம். நாங்கள் வாடகை வீடு, எங்களுக்கெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு வந்து சொன்னதுனால நாம் அதுக்கு கீழே இருக்க கதவுல கட்டிக்கிறோம். ஆணிகள் வந்து செவுத்தில் தான் அடிக்கணும், எப்பையும் கதவுகளில் அடிக்கக்கூடாது. கதவுல குலதெய்வம் வீட்டு இருக்கிறதால நம்ம குலதெய்வத்து மேலேயே அதை அடிக்கிறது போல் அந்த தவறை செஞ்சிடக்கூடாது. அதில் ஒரு ஹூக் போல் இப்போல்லாம் ஒட்டுறது போல் இருக்குது இல்லையா, அது போல் நம்ம கதவுல ஒட்டிட்டு சின்ன சாமி படங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து கண்ணாடி இல்லாமல் அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வந்து மகாலட்சுமியோட படம் இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் 2 முடிச்சு தான் இந்த நூலில் போடணும். இப்போ வாங்க இதை தட்டில் வச்சு நம்ம போய் பௌர்ணமியை பார்த்துட்டு வந்துடணும். பௌர்ணமிக்கு முன்னாடி, நிலாவுக்கு முன்னாடி இந்த தட்டை காமிச்சுக்கிறோம். உங்களோட விருப்பங்களை நீங்கள் மனதார நினச்சிக்கிறீங்க. வெளியே வந்து நிற்கிறமே, யாரும் அக்கம் பக்கத்தில் பார்ப்பாங்களே, அப்படி ஒரு ஷையெல்லாம் ஆகக்கூடாது. நாம் அதை தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு அது ஒரு பழக்கம் வந்துடும். உங்களை பார்த்து இன்னும் 4 பேர் கேட்டு செய்துக்குவாங்க. இப்படி நம்ம அந்த மதிலில் அந்த இடத்துல வச்சிடறோம். திரும்ப நம்ம வேண்டிக்கிறோம். வேண்டிட்டு உள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம், இப்போ குழந்தைய உள்ளே விட்டுட்டு நீங்கள் இதை வந்து யாரையோ பார்த்துக்க சொல்லிவிட்டு வந்து செய்கிறீங்க. 2 நிமிஷத்தில் காமிச்சிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு இரவு தூங்க போகும் பொழுது நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக படுங்க. இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதான் நான் சொன்னது என்ட்ரன்ஸ் நிலகால். பழைய இந்த இடத்துல தான் உங்களை அடிக்க சொல்கிறேன். ஆணி அடிச்சுக்கலாம் செவுத்தில். எங்களுக்கு பர்மிஷன் இல்லாததால் பாருங்கள், கதவில் இது போல் ஹூக்கு பழைய மூட்டையை நான் எடுக்கிறேன். கீழே இந்த ஹூக்கில் நீங்கள் இது போல் மகாலட்சுமி படங்களை நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து கிருஷ்ணனோட படத்தை வச்சுருக்கேன். மகாலட்சுமி படம் வச்சாதான் இது ஐஸ்வர்யம் வருமானு இல்லை. இந்த மூட்டையே ஐஸ்வர்ய மூட்டை. இதை நம்ம இப்படி வச்சிடறோம். இதுக்கு நீங்கள் வந்து பூ வச்சு வாங்க, டெய்லியுமே பூ வச்சு வாங்க. உள்பக்கமாக மகாலட்சுமியை நாம் அழைக்கிறது, அதுதான் இதோட தாத்பரியம். நான் வந்து கிருஷ்ணன் வந்து என்னோடய பிள்ளையாக நினச்சி நான் அந்த இடத்துல எனக்கு காவலாக இருக்கணுன்ட்டு நான் அதை வந்து அப்படி மாட்டியிருக்கேன். அது ஒரு சென்டிமெண்ட்டாக நான் மாட்டியிருக்கேன். நீங்கள் மகாலட்சுமி படத்தை அந்த மேலே செவுரு அங்கே நீங்கள் மாட்டிக்கலாம். இதை தினம் தூபம் பூஜை அறைக்கு போடும்போது உள்பக்கமும் போடுங்க. மாதம் ஒரு தடவை மாற்றி வாங்க. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட மன நிறைவையும் அந்த திருஷ்டிக்கு பயப்படுறதும் இனி உங்கள்கிட்டருந்து விலகும். இது உங்களோட உற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.